வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈர்ப்பு விதியை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வருகிறோம். முதல்ல நீங்கள் ஈர்ப்பு விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதை தான் அடைவீங்க. இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படிலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈர்ப்பு விதியை வச்சு உங்கள் மனசில் நீங்கள் பொக்கிஷமாக பூட்டி வச்சுருந்த நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களுக்கும் சரி, கற்பனைகளுக்கும் சரி, இந்த விதியின் மூலமாக உங்களால் உயிர் கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த நொடி வரை நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் மூல காரணம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனதில் விதைக்கப்பட்ட விதைகளே இப்பொழுது மரங்களாக, அதாவது உங்களின் செயல்களாக பிரதிபலிக்கின்றன. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்க நிலைக்கும் சரி, நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சரி, இந்த விதி ஒரு முக்கிய காரணம். ஏனெனில் இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் காந்தம் போல கவர்ந்து வரீங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாதி பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும். உங்கள் கைகளில் இப்போ 2 விதைகள் இருக்குது. ஒன்று பாசிட்டிவானது, மற்றொன்று நெகட்டிவானது. இந்த 2 விதையுமே நிலத்தில் போட்டு தண்ணி ஊற்றினா வளருமா வளராதா? கண்டிப்பாக வளரும். அந்த நிலத்துக்கு தெரியுமா எது கெட்ட விதை எது நல்ல விதைன்னு? கண்டிப்பாக தெரியாது. அதோட வேலை அந்த விதையை முளைக்க வைக்க வேண்டியது மட்டுமே தவிர்த்து அந்த விதைகளோட குணத்தை தரம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் அந்த நிலத்துக்கு கிடையாது. இதே தாங்க நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனும் பண்ணுது. நம்ம ஆழ்மனம் ஒரு நிலமாக செயல்படும். அதில் செலுத்தப்படும் எண்ணங்கள், சிந்தனைகள் தான் விதைகளாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் மூல காரணம் சொல்லிட்டு, உங்களோட ஆழ் மனதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விதைச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. அதுதான் உங்களுக்கு செயல்களாக கிடைக்கிறது. இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, பாசிட்டிவான எண்ணங்களை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை கிடைக்கும். நெகட்டிவான எண்ணங்களை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான பீப்புளும் சரி, நெகட்டிவான சுச்சுவேஷனும் தான் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த விதியில் ஒரு முக்கியமான 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் ஒத்து போகுது. அதாவது நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க பீப்புளோட தான் நம்ம ஒத்து போகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ரொம்ப நேர்மறையாக இருக்குன்னா அதே மாதிரியான இருக்க மக்களோட தான் நீங்கள் ஒத்து போவீங்க. உங்களோட சூழ்நிலையும் அதே மாதிரி தான் அமையும். இரண்டாவது, நீங்கள் எதற்கெடுத்தாலும் குறை சொல்கிறீங்க, எதற்கெடுத்தாலும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீங்க, உங்களை ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்கன்னா அதே மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதே மாதிரி பீப்புளோட தான் ஒத்து போவீங்க. நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை சிந்திக்கிறீங்களோ அதே மாதிரி விஷயம் தான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறக்காதீங்க. இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா சந்தோஷமாக இருப்பேன். என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும்னு நினச்சேன்னா பணத்தை சம்பாதிப்பேன். இல்லை, நான் எப்போவுமே கஷ்டப்படுவேன், நான் எப்போவுமே மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பேன்னா அந்த வேலையை தான் நான் செய்வேன். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். இது தாங்க முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இடவசதி. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட மூளையில் இருக்க தேவையில்லாத எண்ணங்களை நீக்கிட்டீங்கன்னா உங்களோட மூளையில் உங்களுக்கு போதுமான அளவு இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய நேர்மறையான சிந்தனைகள், எண்ணங்களால் நிரப்புனீங்கன்னா உங்களோட மூளை பாசிட்டிவ் எண்ணங்களால் கட்டமைக்கப்படும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணும், உங்களை சுற்றி நேர்மறையான சூழ்நிலையும் சரி, உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நடத்தி காட்டும். இந்த 3வது விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம், நிகழ்காலம். நிகழ்காலம் தான் எப்பவும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட சரியானதாக இருக்கும். அதாவது நான் சந்தோஷமாக வாழணும், பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் நிகழ்காலத்தில் கற்பனை செய்யுங்க. நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பணக்காரனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நான் ரொம்ப ஆரோக்கியமானவனாக இருக்கிறேன், இப்படி யோசிக்க ஆரம்பிங்க. இந்த சிந்தனை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஆணி வேராக இருக்குது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குறோம் என்பதை ஆணித்தனமாக நம்புங்க. நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் கஷ்டப்படுவதற்கும் நாம தான் முக்கிய காரணம். நாம் எந்த விஷயத்தில் நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்துகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து சேரும். அதனால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் தான் கட்டமைச்சுக்கணும். அதை எப்படி செய்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அதுக்கு சிறந்த வழி. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நாம் சரியாக பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். முதலில் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் கிடைத்ததுக்கும் இப்போ கொண்டு இருக்கக்கூடியதுக்கும் இனிமேல் கிடைக்க போகிற விஷயத்துக்கும் என எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும்.
காலையில எழுந்ததும் இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பு அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைத்த விஷயத்துக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்க நன்றி செலுத்தும் போது அந்த உணர்வு உங்களுக்கு பிடித்ததை மட்டுமே வெளிப்படுத்தும். அந்த வெளிப்பாட்டால் பிரபஞ்சமும் உங்களுக்கு பிடித்ததை மட்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். காலம் முழுவதும் நன்றி சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்களின் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் மிக எளிதாகவும் பாசிட்டிவாகவும் மாறிவிடும். தியானம் செய்யுங்கள். தியானம் செய்வதன் மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியாக யூஸ் பண்ண முடியும். நீங்க தினமும் ஒரு 10 நிமிடங்களாவது கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உங்களோட மூச்சை கவனிக்க ஆரம்பித்தாலே போதும். அப்பொழுது நீங்க உங்களுடைய ஆழ் மனதில் விதைக்கிற சிந்தனையும் எண்ணங்களும் நல்ல விதைகளாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்களின் வெளிப்பாடு இந்த பிரபஞ்சம் தானாக உங்களுக்கு ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்களோட செயல்களை நிகழ்த்தி காட்டும். கற்பனை செய்யும் திறன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்க, இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்க கற்பனை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால பிரபஞ்சம் அந்த ஈர்ப்பு விதியால உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஒரு பெரிய ஹீரோவாக, மிகப்பெரிய பணக்காரனாக என்ன வேணும்னாலும் ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. நீங்க ஆசைப்பட்டாதான் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் இதுதான் உங்களுக்கு வேண்டும் என்று. பின்பு அந்த ஈர்ப்பு விதி அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களால சந்தோஷமாக வாழ முடியும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனில் கூட நம்மளால லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண முடியுங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் பணக்காரனா இருக்கிறேன், என்னுடைய அனைத்து செயல்களும் என்னால் நல்ல விதமாக செய்து கொள்ள முடிகிறது. இது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை அடிக்கடி சொல்ல பழகணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லா அஃபர்மேஷனையும் நீங்கள் நிகழ்காலத்தில் சொல்லி பழகணும். நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் ஆரோக்கியமாக தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? எனவே பாசிட்டிவான வார்த்தைகளை ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சொல்லி பழகுங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களிடமும் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் கவர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் பாசிட்டிவ் மட்டும்தான் கிடைக்கும். உங்களின் நெகட்டிவ் தாட்டை கண்டுபிடிங்க. எல்லார்கிட்டையும் எப்படி ப்ளஸ் இருக்கோ அதே மாதிரி மைனஸும் இருக்க தான் செய்யும். உங்களின் நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி சுத்தம் செய்யலாம்? இதுக்கு ஒரே வழி, நீங்கள் கைப்பட உங்களோட எண்ணங்களை ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை டைரியிலையோ எழுதணும். நீங்கள் எழுதி முடிச்ச பிறகு அதை முழுசாக வாசிக்கணும். வாசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எது நெகட்டிவ் தாட்டுன்னு. ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் எழுதும்போது அந்த நெகட்டிவ் தாட் எல்லாத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நெகட்டிவ் தாட் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிவிடும். உங்களின் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை மேலும் நேர்மறையாக சிந்திக்க வைக்கும். இப்போ உங்ககிட்ட நெகட்டிவே இல்லைன்னா உங்களை சுற்றி முழுசும் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கவும் செய்யும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் சொல்யூஷனாக இருக்க முடியுமானா? இருக்க முடியாது. ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட வாழ்க்கையில் பாசிட்டிவான உணர்வுகளை கொண்டு வரும், பாசிட்டிவான விஷயங்களை கற்றுக்க வைக்கும், நம்முடைய இலக்கை நோக்கி வேகமாக பயணிக்க வைக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல விதமான வட்டத்தையும் பாதையும் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்த பாதையில் நீங்கள் எந்த விதமான பயமும் இன்றி தெளிவாக பயணிக்க வைக்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மூலியமாக எங்கெல்லாம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்முடைய உறவுகளில் நம் உறவுகளை மேம்படுத்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட உறவுகளை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி ஆரோக்கியமான சூழலை அது கட்டமைச்சு கொடுக்கும். யார் கூட வாழறதே ரொம்ப கஷ்டம்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழற மாதிரி கற்பனை செய்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி டெய்லியும் அஃபர்மேஷன் சொல்லி பழகுனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அப்படியே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்கும். நம் வேலையில் நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை செய்யணும், அந்த வேலையில் எப்படிப்பட்ட பதவி வகிக்கணும், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும், இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்களால் கொண்டு வர முடியும். உங்களுடைய உணர்வுகளும் நம்பிக்கையும் ஒரு நாள் உங்களுடைய நிஜத்தை உருவாக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆசைப்பட்ட மட்டும் எல்லாம் கிடைச்சிடுமா? இங்கே நீங்கள் ஆசைப்படுவதால் உங்கள் எண்ணங்களும் சரி சிந்தனைகளும் சரி உங்களோட ஆழ் மனதில் அவ்வளோ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதால் அது உங்களோட செயல்கள் மூலம் வெளிப்படும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. செய்யும்போது அது மிக எளிதாக உங்களிடம் வந்து சேரும். மிக முக்கியமாக பணத்தை ஈர்ப்பதில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் முக்கிய பங்கு வகிக்கிறது. பணத்தை ஈர்க்க இந்த ஈர்ப்பு விதியை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் நிறைய காசு வேணும், நான் நிறைய காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லும் போதும் சரி, நிறைய காசு சம்பாதிக்கிற மாதிரி நான் கற்பனை செய்யும் போதும் சரி, இந்த ஈர்ப்பு விதி நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும்.
இந்த ஈர்ப்பு விதி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போதே இந்த பிரபஞ்சம் நாம் எப்படி காசை சம்பாதிக்கிறதுன்னு நமக்கு வழியை கற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த விதியை எப்படி பயன்படுத்திங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை சரிவர பயன்படுத்த இந்த 4 பயிற்சிகளை தினமும் மேற்கொள்ளுங்க. முதல் பயிற்சி, நீங்கள் உங்களோட எண்ணங்களை எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி எழுதும்போது உங்களோட கற்பனையில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாத எண்ணங்களை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். இரண்டாவது பயிற்சி, உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன போர்டு மாதிரி செட் பண்ணிடுங்க. அந்த போர்டில் உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய அன்றாட செயல்களை எழுதி வைக்கணும். எப்பவும் பாசிட்டிவ் மைண்டோட அதை டெய்லி நீங்கள் பார்க்கும்போது அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. மூன்றாவது பயிற்சி, உங்களின் தவறுகளை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தவறாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வரலையா, அது இப்படி தானே ஏற்றுக்கோங்க. எது நமக்கு வரலையோ அது மேலேயே கவனம் செலுத்தாமல் எது நமக்கு வருதோ அதில் பாசிட்டிவிட்டியாக அந்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பியுங்கள். நான்காவது பயிற்சி, நேர்மறையான சுய உரையாடல். தினமும் உங்களை நீங்கள் கண்ணாடி முன்பு நின்று 3 நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி பழகணும். எனக்கு இது வரவே வராதுன்னு நெகட்டிவாக சொல்லாதீங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், இது கண்டிப்பாக எனக்கு வரும்னு பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை நீங்கள் சரியாக உங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதியும் உங்கள் வாழ்க்கைக்கு சரியாக பயன்படும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளோட வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு நிறைய பலன்கள் இருக்கும். நாம் நினைச்ச வாழ்க்கை வாழ்ந்திட ரொம்ப பாசிட்டிவாக இருப்பதற்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு சாதாரண விஷயமா நினைக்காம முக்கியமான விஷயமா நினச்சி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் சீக்கிரமாக மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் அது எப்படிப்பட்ட எனர்ஜியை கொடுத்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.